ஜனநாயகம் படம் விஜய்க்கு கடைசி படங்கிறது அவருக்கு கிளைம். நாளைக்கு இன்னொரு படத்தை நடிச்சுட்டா நீங்க விஜய் தூக்கல போட்டுருவீங்களா? தூக்கல தொங்க விட்டுருவீங்களா? விஜய் பெரிய கிரைம் பண்ணிட்டாருன்னு ஒண்ணும் இல்லல்ல. சோ விஜய் படம்னா பைசா கொடுத்த காசுக்கு திருப்தியா போய் பார்க்கலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது மினிமம் கேரண்டி அது இருக்குது. காரணம் அதுதான். ஜனநாயகம் படத்துக்கு மினிமம் கேரண்டி வசூல் எல்லா படத்துல இருக்க மாதிரி ஜனநாயகத்துக்கு இருக்கும். பிஜேபி எதிர்ப்புல அவருக்கு ஒரு வசூல் வந்தது. அது இப்ப ஜனநாயகத்துக்கு வருமாங்கிறது ஒரு டவுட். அதனால பிஜேபி கூட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறது வரை விஜய் எந்த ஒரு இதுவும் அவரா கமிட் பண்ண மாட்டார். வெளியே 1000 வரலாம். விஜயை பிடிக்காத ரஜினி ரசிகர்கள், விஜய் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே சிவகார்த்தியனை தூக்கி பெருசா அதை கொண்டு நிறுத்திடுவாங்க. சோ விஜய்க்கு இந்த ஒரு ஆபத்து இருக்குது. எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா உங்களோட இணையிறது. இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன்ல இணையறாரு நம்ம ரவீந்திர துரைசாமி சார். அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சுகன்யா சார். விஜயினுடைய அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட விஜயினுடைய சினிமா பக்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு சார். திரும்ப விஜய் சினிமாவுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத தாண்டி விஜயினுடைய ஜனநாயகன் படம் எந்த அளவுல இருக்கு? ஏன்னா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு கரூர் இஷ்யூல கூட சொல்லியிருந்தாங்க, இந்த ஜனநாயகன் ஷூட்டிங்காக தான் இந்த க்ரௌடை இது பண்ணி மேல ட்ரான் ஷாட்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ விஜயினுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்து சினிமா பயணம் எப்படி சார் இருக்க போகுது? கரூர் விஷயம், கள்ளக்குறிச்சி விஷயம் மாதிரி இறந்தவங்களுக்கு அஞ்சலி, அவங்க ஆத்மா சாந்தி அடையிட்டு ஒரு சப்ப மேட்டர். ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எலக்ட்ரல் இதில் எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாதுங்க நான் சொல்லிட்டேன். அதனால இதில் மீண்டும் விஜய்க்கு எந்த குற்றமும் இல்லை, அரசுக்கு எந்த குற்றமும் இல்லை, விபத்து நான் சொல்லி முடிச்சுட்டேன். அதனால விஜய் இந்த விஷயத்தில் நான் குற்றம் சாட்ட விரும்பல. அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகம் படத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஜனநாயகம் படம் விஜய்க்கு கடைசி படங்கிறது அவருக்கு கிளைம். நாளைக்கு இன்னொரு படத்தை நடிச்சுட்டா நீங்கள் விஜய் தூக்கல போட்டுருவீங்களா? என்ன தூக்கல தொங்க விட்டுருவீங்களா? விஜய் பெரிய கிரைம் பண்ணிட்டாருன்னு ஒன்றும் இல்லைல்ல. அப்போ இதெல்லாம் தண்ணியில் தான் எழுதணும். அவருக்கு ஏஜ் ஆகுது, மார்க்கெட்டு நிற்காது, சிவகார்த்தியன் இளங்கன்று, கொலை தள்ளிய வாழை விஜயை தட்டி தூக்கிடுவானுங்கிற அச்சம் கூட அவருக்கு இருக்கலாம். பட் இந்த படத்துக்கு கடைசி படங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன். மனுஷன் பணம் மாறக்கூடியது. நான் மாறக்கூடிய திட்டம் கூட அவருக்கு இல்லை. திட்டமிட்டே கடைசி படம்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் வேல்யூவை ஹைப்பை உருவாக்குறாரு. ஆனால் நீங்கள் பாருங்க, எங்கேயாவது விஜய் நீங்கள் சினிமா விட்டு போகக்கூடாதுன்னு யாராவது கேட்டாங்களா? யாரும் கேட்கல. பட் அடுத்தால படம் நடிக்கணும்னா உடனே கேட்பாங்க. அது செட்டப் பண்ணி புஷிக்கிட்ட சொன்னால் அது அங்கங்கே விஜய் மீண்டும் படம் நடிக்கணும். உண்மையிலே விஜய் வெரி குட் டான்சர். விஜய் டான்ஸிங்கில் விஜய்க்கு எக்ஸ்ட்ராடினரி. சிங்களரும் சரி மலையாளியும் சரி அவருக்கு டான்ஸை பெரியவளை ரசிக்கிறான். இது சர்க்கார் படம், பெரிய பெர்ஃபார்மர். 3 தடவை நான் சர்க்கார் படத்தை பார்த்தேன். அதே வேளையில் கோட் படத்தை நான் உண்மையிலே சொல்கிறேன், சிவகார்த்தியங்கிட்ட அந்த துப்பாக்கியை கொடுக்க போறாருங்கிற சீன் வருதுங்கிறதுக்காக கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்தேன். லியோ படம் ஒரு தடவை தான் பார்த்தேன். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் படம் வர்றதுக்கு முன்னாடியே படத்தை விஜய் அண்ணா சூப்பர் அது இதுன்னெலாம் சொல்லியிருந்தாரு, பார்த்தேன். ஸோ நல்ல என்டர்டெய்னர், நல்ல பெர்ஃபார்மர், நல்ல டான்சர். ஃபைட்டு விஜயாந்த அளவுக்கு இல்லைனாலும் ஃபைட்டு நல்லா பண்ணுவார். ஸோ விஜய் படம்னா பைசா கொடுத்த காசுக்கு திருப்தியா போய் பார்க்கலாம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது மினிமம் கேரண்டி அது இருக்குது. காரணம் அதுதான். அது ஜில்லானாலும் சரி பைரவானாலும் சரி மினிமம் கேரண்டி படம் தான். சுறா, புலி போன்ற படங்கள் தான் 0 படங்கள். மற்றபடி எல்லா படமே அவருக்கு மினிமம் கேரண்டி படம். பிரேக் ஈவனா தான் ஆகும். இதுல படம் ரேட்டு சம்பந்தமா சொல்றதெல்லாம் போய் முரண்பாடா பல விஷயங்கள் வரும். ஒருக்கா ரேட்டு தடமா சொல்லுவாரு. இது அரசியலால் பாதிக்கப்பட்டா காம்பன்சேட் பண்ணிடுவோன்னு சொல்றாரு. அப்போ நீ சொல்லக்கூடிய ரேட்டு போய் தானே, ஃப்ராடு தானே, மோசடி தானே. மோசடி ரேட்டா தானே சொல்ற. அதுல வாங்குற ரேட்லேயே மோசடி பண்ற. எப்பா வாங்குற ரேட்லேயே விஜய் மோசடி பண்றாருப்பா. கான்ட்ராடிக்ஷன் இருக்குப்பா. ரேட்டுன்னு சொல்றது ஒன்று, காம்பன்சேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்றது. அப்போ ரேட்டே போய் ஃப்ராடு, பித்தலாட்டம். ஸோ மார்க்கெட்டிங்காக அந்த பித்தலாட்டத்தை பண்ணுவார். தப்பு இல்லை. அதுக்கு ஆளை வச்சு அந்த பித்தலாட்டத்தை பண்றது அவருக்கு வழக்கம். பித்தலாட்டங்கிற வார்த்தை அப்படியே போட்டு, ஏன்னா கான்ட்ராடிக்ஷன் இருக்குது இல்லை, அதை பற்றி வரக்கூடிய செய்திகள் ஒன்று. பட் ஜனநாயகம் பெரிய படமா, பராசக்தி பெரிய படமானா ஜனநாயகம் தான் பெரிய படம். இப்போ விஜய்க்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் இது 30 வருஷமா தேடினது. சிவகார்த்திகேயன் ஒரு 10-15 வருஷமா தேடினது. அந்த குறைஞ்ச காலத்தில் விஜயோட டபுள் மடங்கு. அந்த அந்த பீரியடு கேரியரை வச்சு பார்த்தா விஜயோட சிவகார்த்திகேயன் மேலு. பட் இன்னைக்கு விஜய் தான் மேலு. 30 வருஷத்துக்குள்ள விஜய் ஒரு மேலான இடத்துக்குள்ள வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் விஜய்க்கு ஒரு 2/3 மார்க்கெட்டிங் ரேஞ்ச் இருக்கும். இதுல 9ஆம் தேதி ஜனநாயகம் வருது, 14ஆம் தேதி பராசக்தி வருது. பராசக்தி வந்ததே, போட்டிக்கு வந்ததே ஒரு 500 கோடி ரூபா இந்த படம் மினிமம் வரும்னு சொன்னா அது 350 கோடியா மாத்திட்டு.
ஏன்னா இன்னைக்கு ஹாலிடேஸ் தான் வசூல், ஹாலிடேஸ் தான் வசூல். பட் வீக் டேஸ்ல கூட்டமே இருக்காது. நானே வீக் டேஸ் பார்க்கும்போது இது வாரிசு படம்லாம் பார்க்கும்போது நானும் தம்பி பிரசாந்த் எல்லாம் பார்க்கும்போது 500 ஆடியன்ஸ் உள்ள தேட்டர்ல 200 ஆடியன்ஸ் கூட வரல ஃபர்ஸ்ட் வீக்கே. ஆனா வந்த ஆடியன்ஸ்ல கொஞ்சம் ஒரு தேட்டர்ல ஆடிட்டு நடந்தான் விஜய்க்காக. நம்ம எல்லாமே ஓப்பனா சொல்லிடுவோம். அன்னைக்கு தலைவா படம் கீழே விழும்போது கூட தேய்படத்துல 27 ஆடியன்ஸ் தான் இருந்தான். பட் 23 ஓவர் விஜய்க்காக கை தட்டினான். அப்போ விஜய் அந்த மாதிரி அவனுக்கு உருத்தான ஆட்கள் இருக்காங்க விஜய்க்கு, அதை நம்ம மறுக்கல. அதுதான் விஜய்க்கு அந்த மினிமம் கேரண்டியை கொடுக்குது. ஸோ இந்த ஜனநாயகம் படத்துக்கு மினிமம் கேரண்டி வசூல் எல்லா படத்துல இருக்க மாதிரி ஜனநாயகத்துக்கும் இருக்கும். பிஜேபி எதிர்ப்புல அவருக்கு ஒரு வசூல் வந்தது, அது இப்ப ஜனநாயகத்துக்கு வருமாங்கிறது ஒரு டவுட். அதனால பிஜேபி கூட ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறது வரை விஜய் எந்த ஒரு இதுவும் அவரா கமிட் பண்ண மாட்டார். வெளியே 1000 வரலாம். ஒண்ணு இந்த கட்டத்துக்குள்ள பீஸ்ட் கேஜிஎஃப் 2ஆம் நாளே எழும்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் தான் பீஸ்ட் படத்தை பெரிய தேட்டர்ல மெயின்டைன் பண்ணினார். அவருக்கு ரிலீஸ் மக்கள்லாம் கொதிச்சு எழுந்த முறை திரும்ப கேஜிஎஃப் கொடுத்தாரு. அது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். கேஜிஎஃப் பீஸ்டா தட்டி பொறுத்துக்கு போட்டுட்டு போயிட்டு கேஜிஎஃப் நல்ல ரிசல்ட் வந்ததுனால யாஷிக படம் சென்னையில பீஸ்டை தாண்டி போயிட்டு இது துணிவு வாரிசு வரும்போது விஜயே ஒருவேளையில துணிவு அடிச்சிருமோன்னு பயந்து எனக்கு நான் தான் போட்டி, என் படம் தான் எனக்கு போட்டின்னு சொன்னாரு. அப்ப சீமான் கிண்டல் பண்ணாரு, என் தம்பி செவுத்துல பந்த வீசி அவனே ஒத்தையில விளையாடிட்டு இருப்பான்னு. அப்ப விஜய்க்கு துணிவு தட்டி தூக்கிருமோங்கிற ஒரு அச்சம் இருந்தது. கடைசியா மார்க்கெட்டிங்ல வாரிசு தான் மேல நின்னது. நான் மறுக்க வரல, அது உண்மை. நமக்கு மனசாட்சிப்படி தெரிஞ்சா அதை சொல்லிடுவோம். இப்ப பேட்டை விசுவாசத்துல முக்குலத்தோர் படம் உசிலம்பட்டியில ஓடுது, அங்க ஓடுனி ரஜினிக்கு எதிராக பண்ணும் கூட மொத்தத்துல பேட்டை தான் மேல போச்சு. தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், செங்கல்பட்டு தவிர மற்ற இடங்கள்ல பிஎன்சியில் விசுவாசம் போயிட்டு முக்குலத்தோர் படமாட்டே அது அந்த மக்கள் வந்து பெரிய அளவில் அவங்க ஏரியாக்களில் கொண்டாடிட்டாங்க. பேட்டையோட அந்த பகுதிகளில் போச்சு, கிராம பகுதிகளில் விசுவாசம் தான் போச்சுங்கிறத நமக்கு தெரிஞ்ச அந்த சினிமா வார்த்தை நம்ம தெரிஞ்சதை சொல்கிறோம். அதே மாதிரி துணிவு வாரிசில் ஃபேமிலி ஆடியன்ஸில் ரெண்டுமே பெருசாக போகலை, வாரிசு போச்சு. அப்போ துணிவு வந்ததுனால வாரிசுக்கு வந்து வர வேண்டிய வசூலில் ஒரு 1/3 அவுட்டு. கேஜிஎஃப் வரலன்னா பீஸ்ட் பெரிய படமா போயிருக்கும். கேஜிஎஃப் வரலன்னா அந்த கலெக்ஷனும் அந்த ஹாலிடே கலெக்ஷனும் பீஸ்டுக்கு தான் வந்திருக்கும். துணிவு வரலன்னா துணிவுக்கு கலெக்ஷன்ல ஒரு 50% வந்து இப்போ உள்ள கலெக்ஷனும் துணிவுக்கு கலெக்ஷன்ல ஒரு 50%, ஏன்னா அந்த ஹாலிடேஸ் வேற படம் இருக்காதுல்ல, வந்திருக்கும். இப்போ வாரிசு வந்ததுமே வசூலே வந்து விஜய்க்கு பட வசூல் வந்து மினிமம் கேரண்டி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்குள்ள மினிமம் கேரண்டிக்கே ஜனநாயகத்துக்கு கிடையாது. லியோ விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ரஜினி படத்திலே லோகேஷ் கனகராஜுக்குள்ள வேல்யூ கூலியில இருக்குது. 4 நாள்ல அது ரெக்கார்ட் ஆகுதுன்னா இது வேட்டையும் ஆகலையே, கூலி ஆகுதுன்னா லோகேஷ் கனகராஜுக்கு இது இருக்கு. ரஜினிக்கு அதெல்லாம் தெரியும். ஆனஸ்டா லோகேஷ் கனகராஜுக்கு மெரிட்ட ஒத்துக்கக்கூடியவர் தான். அப்போ லியோ வந்து மேக்சிமம்னா லோகேஷ் கனகராஜ். அடுத்து வந்து கோர்ட் எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோ அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் ஜனநாயகத்துக்கு. இதை நீங்க லாஸ்ட் படம்னு சொல்லி கூடுதலா சில இதுகளை பண்ண பாக்குறீங்க. கோர்ட் சோலோ ரிலீஸா வந்தது, ஜனநாயகம் பராசக்தி வருது. அப்ப சிவகார்த்தியன் சென்ட்ரிக்கா பாத்தீங்கன்னா இந்த படம் பொங்கலுக்கு வராம இன்னொரு நாள் வந்தா என்ன வசூல் கிடைக்குமோ அதை விட 50% மேல பொங்கலுக்கு வந்தனால கிடைக்கும். ஜனநாயகம் நல்லா இருக்குமா இல்ல பராசக்தி நல்லா போகுமா? அது நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. ஆக ஹாலிடே தான் வசூல். ஜனநாயகம் பராசக்தியில ஜனநாயகம் தான் பெரிய படம். ஒரு வேளையில வினோத் சைன் பண்ணாம சுதா கொங்காரா வித்தியாசமான படமாட்டு ஒரு பெரிய படைப்பாட்டு என்டர்டெயின்மெண்ட், சிவகார்த்தியனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் சுதா கொங்காராவோட ஆர்டிஸ்டிக் டச்சும் சேர்ந்து கிளாஸ் பிளஸ் மாஸ் படமாட்டு சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டாங்கன்னா தட்டி தூக்கிட்டு போயிடும். பராசக்தி ஜனநாயகம் தட்டி தூக்கிட்டு போயிடும். இந்த ஆபத்து விஜய்க்கு இருக்கு. அதனால்தான் விஜய் டாயிங் வித் ஐடியா 9ஆம் தேதி முதல்ல தள்ளி போகுதுன்னாங்க. அப்புறம் ஒரு விளம்பரத்துல 9 தேதி ரிலீஸ்னாங்க. மீண்டும் விஜய் கிட்ட க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க ஒருத்தர், அவர் பேர் என்ன, சகோதரர் பிஸ்மி, அவர் வந்து ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா விஜய் சென்ட்ரிக் அவர் சொன்னாருன்னா கொஞ்சம் ரேப்போல இருக்கக்கூடியன்னு தான் கருதுறேன். மீண்டும் தள்ளி போகுதுன்னாரு. ஒரு அனந்தன் அந்த சகோதரரும் வந்து தள்ளி போகுதுன்னாரு. அப்ப
நீங்க வந்து பராசக்தி செக் பண்றதுனால 50 ரூபா கிடைக்கும்னா 35 ரூபா தான் கிடைக்கும். ஒரு வேளையில சுதா கொங்காரா ஷைன் பண்ணிட்டாங்கன்னா பராசக்தி உங்களை தட்டி தூக்கி போட்டு போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க 7ஆம் அறிவு பெரிய படம் வரும்போது வேலாயுதத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் விட்டது பெரிய விஷயம்தான். அல்லது 7ஆம் அறிவு மற்ற சந்திரமுகி மற்ற எல்லா படத்தோட வசூலையும் தாண்டி போயிருக்கும். சூர்யாவோட பொசிஷன் எங்கேயோ போய் ஏறி நின்றுருக்கும். வேலாயுதம் வந்து அதை செக் பண்ணுது. சிவந்த மண்ணை நம் நாடை வச்சு எம்ஜிஆர் செக் பண்ணது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. கர்ணன் பெரிய படம், அதை வேட்டைக்காரன் சின்ன படத்தை வச்சு எம்ஜிஆர் செக் பண்ணது கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி. எஜமானு கூட வந்த ஏழை ஜாதி விஜயகாந்த் படத்துக்கூட மற்ற வசூலோட டபுள் மடங்கு போச்சு. அப்ப இன்னைக்கு ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்றதுனால ஹாலிடே வசூலே 50% வந்து பராசக்தி கூடுதலா கிடைச்சிரும். அப்ப பிசினஸ் ட்ரிக்ல சிவகார்த்தியம் பண்றது கரெக்டான ஒரு முடிவு. அந்த ஹாலிடே வசூல் பொங்கல் வசூல் வந்து தெளிவா கிடைச்சிரும். ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்றதுனால தியேட்டர்களை உங்களுக்கு கிடைச்சிரும். அமரன் ஹிட்டு, இது ஒரு பிரேக் ஈவன் படங்கள்லாம் சிவகார்த்தியம் கொடுத்துட்டு இருக்கனால தியேட்டரும் தெளிவா கிடைச்சிரும். சுதா கொங்கார ஷைன் பண்ணிட்டாருன்னா ஜனநாயகனை தட்டி தூக்கிட்டு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மீண்டும் நான் சொல்றேன், விஜய் தான் பெரிய ஸ்டார் சிவகார்த்தியனை விட. டைரக்டர் அங்க ஷைன் பண்ணிட்டாருன்னா தீந்து. யாஷ் படம் KGF பீஸ்ட தூக்கி சாப்பிட்டது மாதிரி எத்தனையோ விஜய் படங்கள் வந்து இவரு தனுஷ் பொல்லாதவன்ல தூக்கி சாப்பிட்டுருக்காப்புல, சிறுத்தையில இவரு கார்த்திக் தூக்கி சாப்பிட்டுருக்காப்புல. இப்படி காம்படிஷன்ல வந்த நிறைய படங்கள் வந்து வேல் அழகிய தமிழ் மண்ணில் வேல் சூர்யா தூக்கி சாப்பிட்டுருக்காப்புல. அதே மாதிரி 7ஆம் அறிவு வேலாயத்துல சூர்யா மேல போயிருக்காப்புல. இப்படி நிறைய காம்படிஷன்ல, அதே மாதிரி ஜெமினி கூட வந்த தமிழனா ஏதோ ஒரு விஜய் படத்துல விக்ரம் ஏறி போயிருக்காப்புல. இப்படி நிறைய காம்படிஷன்ல விஜய் மோசமா கூட தோத்துருக்காப்புல. இப்ப மினிமம் கேரண்டி நல்லா இருக்குது. கட்சி ஆரம்பிச்சதும் ஒரு பிளஸ் தான். ஆனா படத்தின் தரத்துல அது ஏறிட்டுன்னா அது பராசக்தி ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சிவகார்த்தியன் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு எதிர்ப்பு இருக்குது. அது படம் நல்லா ஆயிட்டுன்னா சிவகார்த்தியனுக்கு திராவிட இயக்கம் ஃபுல் சப்போர்ட். திமுக சிவகார்த்தியன் எதிர்ப்பு கிடையாது, திராவிட இயக்கம் ஃபுல் சப்போர்ட். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சீமான போல்டா வந்து சீமான் அண்ணன்னு பார்த்தவர், தைரியமா வாய்ப்புள்ள ராஜாணி சீமானுக்கு வசனத்தை பேசக்கூடியவர். சீமான சொன்னா யாரும் அதை தப்பா நினைச்சு விடுவாங்கலாம் கவலைப்படாம சீமான் அண்ணன் என்ன படம் சரியா பண்ணுன்னு அட்வைஸ் பண்ணுவாரு. நான் நம்பர் 1 வரணும்னு சீமான் அண்ணனுக்கு ஆசை உண்டுன்னு தெளிவா சொல்றாரு. எல்லாத்துக்கும் மேல விக்கிரவாண்டியில சீமானுக்கு 5.5% ஓட்டு தான் இருக்குங்கிறதுக்காக நடுநிலைமை திட்டமிட்டு விஜய் வகிக்கும் போது துணிச்சலா சீமானை பார்த்து அடுத்த நாளே போஸ்டர் போட்டது சிவகார்த்தியன். அது போட்டதுனாலதான் அது பப்ளிசிட்டி ஆகுது, சிவகார்த்தியனுக்கு பேர் வருதுன்னு சொன்னதுதான் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்க்க போறோன்னு சிவகார்த்தியனை சென்றிக்கா தான் விஜய் அந்த முடிவு எடுத்தாரு. என் போன்றவர்கள் வந்து சிவகார்த்தியனை நாட்டுக்காக தியாகம் செய்த ஐயா சீனிவாச ஐயங்கார் எவ்வளவு பெரியவரோ, அவர் மகன் கமலஹாசன் மாதிரி நாட்டுக்காக தியாகம் செய்த தாஸ் அவரோட மகன் சிவகார்த்தியன் பெரியவன் சொல்லும் போது அந்த இந்துத்துவ அமைப்பு, அந்த இந்து உணர்வு, தேசபக்தி, நாட்டின் நலன் கொண்டவங்கலாம் சிவகார்த்தியனை பெருசா பாக்குறாங்க. திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடியவங்க பாக்குறாங்க. சீமானோட வெல்விஷராட்டும் சீமானுக்கு நட்பா இருக்கனால தமிழ் தேசியம்ங்கிறவங்க பாக்குறாங்க. அப்ப சுதா கொங்காரா ஷைன் ஆயிட்டாருன்னா சிவகார்த்தியனுக்கு ஆடியன்ஸ் வலிமை வந்து எக்கச்சக்கமா போயிடும். விஜயை பிடிக்காத ரஜினி ரசிகர்கள், விஜய் அடிக்கணும்னு நினைக்கிறவன் எல்லாமே சிவகார்த்தியனை தூக்கி பெருசா அதை கொண்டு நிறுத்திடுவானுங்க. ஸோ விஜய்க்கு இந்த ஒரு ஆபத்து இருக்குது. அந்த ஹோல் சோலோவா வரல, 4 நாள் தான் சோலோவா இருக்குது. 5ஆவது நாள்ல இருந்து போட்டிக்கு படம் வருது. இந்த லியோவை விஜய் பிளஸ் லோகேஷ் கனகராஜ் சோலோவா 6 நாள் ஹாலிடே, ஓப்பனிங்கே 6 நாள் ஃபுல் ஆயிட்டு பெரிய ஒரு வசூலை பார்த்துட்டாங்க. இது வெங்கட் பிரபு கொஞ்சம் சிட்டி சென்ட்ரிக்கா, கொஞ்சம் அவருக்கு ஒரு வேல்யூ உண்டு, சகோதரருக்கு கொஞ்சம் மாடர்ன் யூஸ், கொஞ்சம் ஒரு மாதிரி சில டைப் இதெல்லாம் பண்ணும்போது அந்த யூஸ் உண்டு. அது ஒரு சின்ன பிளஸ் தான். ஹெச் வினோத்தும் அந்த அளவுக்கான ஒரு பிளஸ்ல தான் இருக்காப்புல. ஸோ இந்த படமும் சுமாரான படம், கோட்டுக்கு பிறகுதான் வருது சினிமாட்டிக்கா. லியோ வந்து ஒரு வெற்றி படத்துக்கு பிறகு, லியோ வெற்றிக்கு பிறகு வந்தது கோட் சுமாருக்கு பிறகு வர்றதுதான் ஜனநாயகம். கோட்டுக்கும் லியோவுக்கும் ஆப்போசிஷன் இல்லை. இது வாரிசுக்கும் பீஸ்டுக்கும் ஆப்போசிஷன் இருந்தது. இதுல வசூல் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அப்போ ஹாலிடே இருந்ததுன்னா ஜனநாயகம் 9 நாள் வசூல் எக்ஸ்ட்ராடினரியா போயிருக்கும். படம் டப்பானாலும் கூட இன்னைக்கு சிவகார்த்தியம் வாராப்புல கண்டிப்பா ஒரு 30% வசூல் வந்து ஹாலிடே வசூல் வந்து லியோ கோட்டுக்கு லியோ கோட்டு அளவு படம் இருந்தாலும் அந்த படத்துக்கு கிடைச்ச வசூல்ல 30% அடி வாங்கும்.
இதெல்லாம் சினிமா மார்க்கெட்டிங் டெக்னிக் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு இதில் உள்ள நாலேஜ் இருக்கனால சொல்கிறேன்னு தவிர விஜய் மேலே வெறுப்போ சிவகார்த்தி மேலே பாசம் இருக்கு. அது மாற்றம் இல்லை. நாட்டுக்காக தியாகம் பண்ண ஒருத்தனுக்கு மகனை நாம தூக்காம யார் தூக்குவா? ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு அந்த சிக்கல் இருக்குது. மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும், படத்தின் தரம் தான் தீர்ப்பளிக்கணும். எனக்கு சிவகார்த்தியின் படம் ஜெயித்து வரணுங்கிற ஆசை இருக்கலாம். பட் ஒட்டுமொத்த ரசிகர்கள் என்ன பண்றாங்களோ அதுதான் தீர்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய்க்கு பலத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை. சிவகார்த்தியனோட விஜய் பலமானவர் தான். ஆனால் சுதா குங்காரா ஷைன் பண்ணி வினோத் விழுந்துட்டாருன்னா சிவகார்த்தியனுக்கு அது அவர் விஜயை தட்டி தூக்கின பெருமை தெளிவா கிடைக்கும். நிச்சயமா சார். ஒரு வித்தியாசமான பார்வை உங்களது. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனநாயகனா பராசக்தி வருதா அப்படிங்கிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி சுகன்யா.